அச்சுதாரிய டெம்பிள் இருக்கிற ஏரியாவை பாத்தீங்கன்னா அச்சுதாரிய புரான்னு சொல்றாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க வந்து மொத்தம் வந்துட்டு ஒரு 19 பிளேஸ் இருக்காட்டுருக்குங்க. இங்க பாருங்க, அது சிலது ஹில்லு ரூட்லாம் போட்டிருக்காங்க. மெயினா ஒரு 13-14 பிளேசஸ் இருக்கும் போல இந்த அச்சுதாரிய புறாவை சுத்தியே. அச்சுதாரிய புறால இந்த ஏரியா பாத்தீங்கன்னா சிவாலயான்னு சொல்றாங்க. இங்கேயே பாத்தீங்கன்னா ஒரு 5-6 கோவில் இருக்குங்க. தூரத்துல பாருங்க விருப்பாக்ஷா டெம்பிள் தெரியுது. துங்கபத்ரா ரிவரோட நதி கரையிலே பாத்தீங்கன்னா நாம வந்துட்டு இப்ப விட்டால டெம்பிள் போயிட்டு இருக்கோம். நாம கோடிலிங்கேஸ்வரா வந்துட்டு நிறைய இடத்துல பாத்திருப்போம். ஹம்பிலையும் பாத்தீங்கன்னா கோடிலிங்கா இருக்கிற ஒரு ஏரியா இருக்குங்க. ஆனா இப்ப அது எங்களுக்கு போக டைம் இல்ல. நாங்க அடுத்து விஜய் விட்டால டெம்பிள் போயிட்டு இருக்கோம். அச்சுதாரியா டெம்பிள் இருந்து விஜய் விட்டால டெம்பிள் போற வழியில பாத்தீங்கன்னா இந்த கோடிலிங்காங்கிற இந்த ஏரியா இருக்குங்க. விருப்பாக்ஷா டெம்பிளுக்கும் விஜய விட்டால டெம்பிளுக்கும் சென்டர்ல பாத்தீங்கன்னா கோடிலிங்கா டெம்பிள் இருக்கு. இது பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 300 மீட்டர்ஸ் அந்த பாறைக்குள்ள நடந்து போகணும். இங்க பாத்தீங்கன்னா கோடிலிங்கா அந்த தண்ணிக்குள்ளேயே இருக்கிற மாதிரி சின்ன லிங்காவா வந்து செஞ்சிருப்பாங்க. பாக்கவே செம சூப்பரா இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்தா கண்டிப்பா அந்த பிளேஸையும் பாத்துட்டு வாங்க. நாங்க வந்துட்டு இப்ப அடுத்து விஜய் விட்டால டெம்பிள் போயிட்டு இருக்கனால எங்க கேங் எல்லாம் வந்து விட்டால டெம்பிள் போலாம் நல்லா முன்னாடி போயிட்டாங்க. சோ அதனால நான் கூட போய் ஜாயின் பண்ண போறேன் இப்போ. செவ்வக ஷேப்ல ஒன்று பார்த்தோம், அது பேர் வந்து கிங்ஸ் பேலன்ஸுங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் விட்டால டெம்பிள் போகிற வழியில் இருக்கு. நாம் விஜய் விட்டால டெம்பிள் போகிற வழியில் இன்னொரு டெம்பிள் நம்மாழ்வார் டெம்பிளுங்க. விஷ்ணுவோட 12 நாயன்மார்களில் நம்மாழ்வாரும் ஒருத்தர். அவருக்கான டெம்பிள். விஜய் விட்டால டெம்பிளோட பேக் சைடு தான் இது. அங்கே ஒரு கோபுரம் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் விஜய் விட்டால டெம்பிள். நம்ம நெக்ஸ்ட் அங்கே தான் போக போகிறோம். ஆனால் அந்த டெம்பிளை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹிஸ்ட்ரி வந்துட்டு கொட்டி கிடக்குதுங்க. நம்ம அச்சுதாரியா டெம்பிள் இருந்து விஜய் விட்டால டெம்பிள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சின்ன கோயில்கள் நிறையா இருக்குது. டைம் இருந்தால் அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சு படித்து பார்த்துட்டு வாங்க. இங்கே வந்து நம்ம நம்மாழ்வார் டெம்பிள் பார்த்தோம். நம்ம அடுத்து வந்திருக்கிறது திரே கொம்பே மண்டபா. நாம விஜய் விட்டால டெம்பிளுக்கு பக்கத்துல அடுத்து இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த குதிரை முக மண்டபாங்க. இது பாத்தீங்கன்னா மெயின்லி வந்துட்டு இங்க விஜயநகர பேரரசுல அந்த ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணுவாங்கல்ல, ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ற அந்த வணிகர்களுக்காக கட்டப்பட்ட ஒரு மண்டபம். டிசைனே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தூண்லயும் குதிரை இருக்க மாதிரி டிசைன் போட்டு கட்டியிருக்காங்க. சூப்பரா இருக்கு இதுவும் பாக்குறதுக்கு. ஒவ்வொரு இதுலயும் பாருங்க ஹார்ஸ் ரைடர் போயிட்டு இருக்க மாதிரி, இதுல வந்துட்டு கை தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு டிசைன். இதுலயும் அதே மாதிரி, இதுலயும் ஹார்ஸ் வந்துட்டு நிக்கிற மாதிரி. குதிரை முகேனா கரெக்டா அந்த குதிரை டிசைன்ஸ் இருக்கிற மண்டபம் மாதிரி கரெக்டா கட்டியிருக்காங்க. நாம விட்டால டெம்பிள் போற வழியில இருக்க இன்னொரு மண்டபம் கெஜாலா மண்டபா. இது ஏதோ அந்த காலத்துல கட்டப்பட்ட ரெஸ்டிங் மண்டபம் மாதிரி தாங்க இருக்கு.